பரலோகம் கொடுக்காத எந்த தரிசனத்திற்கும் பரலோகம் உங்களுக்கு தோள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பரலோகத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பெற்றா ஒழிய பரலோகம் உங்களுக்கு துணையாய் நிற்காது. நிறைய பேர் நம்மளே ஒரு தரிசனத்தை உண்டு பண்ணி, நம்மளே ஒரு திட்டத்தை உண்டு பண்ணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு ஜெபிப்போம். ஆண்டவர் ஏன் எனக்கு உதவி செய்யலன்னு கேட்போம். ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்த திட்டம் அல்ல. தேவன் கொடுத்த திட்டத்திற்கு தேவனே பக்கபலமாய் இருக்கிறார். வேதத்திற்கு புறமான ஒரு காரியத்திலே, ஒரு திட்டத்திலே தேவன் ஒருபோதும் இருப்பதில்லை. அப்ப தேவன் கொடுத்த திட்டம் என்று எப்படி நாம் புரிந்து கொள்வது? அது வசனத்திலிருந்து வரணும். அது தேவன் பேசியிருக்கிறார் நம்ம இடத்துல. ஒரு 3 இருந்து 4 பேர் அதை சாட்சி, அது சாட்சி படைத்திருக்காங்களா, அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா? இதை குறித்து நீங்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கீங்களா? தேவன் அதை ஸ்பிரிச்சுவலா உங்க வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாரா? அது மாத்திரமில்ல, உறுதி பெறுவது மாத்திரமில்ல, அதை குறித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை உணர்றீங்களா? அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு அதிகாரத்தை, ஒரு அத்தாரிட்டியை உணர்றீங்களா? அப்படி என்றால் அது தேவன் கொடுத்த திட்டம். நீங்க தைரியமா அதுல காலடி எடுத்து வைக்கலாம். கர்த்தர் அதற்கு உதவியாய் நிற்பார். ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் நின்றாலும் பரலோகம் உங்களுக்கு பக்க பலனாய் நிற்கும்.